சிஸ்டர் குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். இந்த ஓகே. வெயில்ல எங்க குஷியா இருக்கிறது? வெயில் மக்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வெயில் கண் தாங்க முடியல. கண்டிப்பா. இந்த சூப்பர் சூப்பர் எல்னினோ. ஆமா. சூப்பர் எல்னினோ. இன்னொன்னு என்ன பேர் சிஸ்டர்? இன்னொன்னு ஏதோ சொன்னீங்களே? அது லால்னினோன்னு சொல்லுவோம். அந்த லால்னினோ. ம். அது அது இதுக்கு ஆப்போசிட். இந்த ஆப்போசிட். ஆமா அது வந்து இந்த ஆமா மழை ம். குளிரின் தாக்கம். இது வந்து வெயிலின் தாக்கம் ஜாஸ்தியா இருக்கிறது. ம். எல்னினோ. ஒரு 5, 6 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது வழக்கம் தான். ஆனா ம். இந்த தடவை வந்து சூப்பர் எல்னினோ. சூப்பர் எல்னினோனா 25% அதிகமா இருக்குது. இந்த உஷ்ண ம். காற்று வெயிலோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கிறதுனால இது சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்றோம். ம். 2015ல ஒரு தடவை வந்துச்சு. ஆனா அது ம். இந்த அளவுக்கு இல்ல. அதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நெறைய பேரு. இப்ப ம். வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ் நெறைய இடத்துல பிரான்ஸ், யூரோப், ரோம், இட்டாலி எல்லாமே உலக அளவுல ஃபுல்லாவே பாதிக்கப்பட்டிருக்கு. இருந்தும் ம். யூரோப்ல வந்து 25,000 பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க. யூரோப் ஓ! கண்ட்ரீஸ்லயே. அவங்க ம். அவங்களுக்கு வந்து 40 டிகிரி ஆயிடுச்சு. ஏன்னா இதுவரைக்கும் அவங்களுக்கு அது மாரி 40 டிகிரி எல்லாம் தாங்கவே முடியாது. அவங்களால நம்மலாம் தாங்க முடியாது. ஈஸியா கடந்துருவோம் 40 ஓ! டிகிரி. ஆ கரெக்ட். அவங்களுக்கு இந்த விட்டமின் டி ஒயிட் ஸ்கின் வேறயா, அத ம். நமக்கு வந்து தாங்க முடியும். விட்டமின் டி ம். அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். வெயிலோட ம். தாக்கத்த அப்படியே எரியிற மாரி ஆயிடும் அவங்களுக்கு ஸ்கின்னு. அதுல ம். வந்து அப்படி ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து வெயில் தாங்காம அப்படி குதிச்சு கூட ஒரு பையன் இறந்து போயிட்டான் அப்படிம்பாங்க. இந்த ம். உஷ்ண அலை தாங்காம இறந்து போயிட்டான். உலகம் ம். ஃபுல்லாவே இந்த உஷ்ண அலைங்கிறது ரொம்ப இதா ம். இருக்கு. கஷ்டமா இருக்கு இப்போ. மேகத்தோட டென்சிட்டி குறைஞ்சிருச்சு. அதாவது காற்றோட டென்சிட்டி வந்து அடர்த்தி ரொம்ப குறைஞ்சு போச்சு. எப்பயுமே நமக்கு ம். அந்த பசிபிக் பெருங்கடல்ல வந்து அதுதானே இருக்கிறதே பெருசு. ம். அதுல இருந்து தான் மேகங்கள்லாம் நெறைய உருவாகும். இந்த ம். வெயில் பட்டு நீர் ஆவியாகி மேகம் உருவாகும். அது நமக்கு தெரிஞ்சதுதான். அப்போ வந்து மேல போகும்போது ஒரு குளிர்ந்த காற்று வந்து உள்ள வந்து அது குளிர்ச்சியாகும். அப்ப மேகத்த அது தள்ளி கொண்டு போய் அது மழை பெய்யும். அந்த மாரி எல்லாம் நடக்கும். இந்த தடவ என்ன ஆச்சு, வெப்ப நீரோட்டம் வந்துருச்சு மேல. அப்ப அந்த குளிர்ந்த நீரோட்டம் மேல வரவிடாம பண்ணிடுச்சு. அப்போ ம். என்ன ஆகுது, சிம்பிளா சொல்றேன். நெறைய டெர்ம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த ம். வெதர் ம். கண்டிஷன் இதுக்கு. இதுல வந்து இந்த காற்று தள்ளி கொண்டு போகாம, காத்தோட அடர்த்தி கம்மியானதுனால, மேகங்களும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. வெப்ப ம். அலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. மொத்தத்துல உலகம் ஃபுல்லாவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுவும் ம். இந்த மே மாசமே தொடங்கிடுச்சு. எப்பயுமே ஜூலை, ஆகஸ்ட்ல தான் உலக நாடுகள்ல வந்து வெப்பம் ஜாஸ்தியா இருக்கும். இந்த தடவ ம். மே மாசமே தொடங்கிடுச்சு. இன்னும் போக ம். போக என்ன ஆகுமோ தெரியல. நமக்கும் வந்து மே 31 ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ம். இப்போ நாளைக்கு வரப்போகுது. நாளைக்கு. அ ம். என்ன ஆகப்போகுது தெரியல. ரொம்ப ம். ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம நாட்ல. ம். அப்புறம் யூரோப் கண்ட்ரீஸ்லயும் போக போக இன்னும் கஷ்டமா தான் ஆகும். ஜூலைலலாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்பயே நெறைய ம். பேரு வெயில் தாங்காம இறந்துட்டு இருக்காங்க. ஆ ம். இது மாரி போயிட்டு இருந்ததுன்னா, வறட்சி ரொம்ப ஜாஸ்தியாயிடும். காட்டுத்தீ அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபாரின் ம். கண்ட்ரீஸ்லலாம். நம்ம நாட்டுல வந்து காட்டு தீலாம் வராது. ஆனா, இந்த வெப்ப அலை தாங்காமலே நெறைய பேர் இறந்து போயிட்டு 36 பேரோ ஏதோ இறந்து போயிட்டாங்க இந்தியால அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்தியாவுல. இதுக்கு முன்னாடியும் ஆ எல்னினோ வந்திருக்கு. அம் 1876 இருந்து கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. அந்த 18த் ம். செஞ்சுரில இருந்தே இத பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சம் ம். கொஞ்சமா உஷ்ணம் அதிகமா இருந்து 1876ல ரொம்ப அந்த மாரி எல்னினோ இருந்திருக்குது. இந்த ம். அளவுக்கு இல்ல. இத விட கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. அதுக்கே ம். நெறைய பஞ்சம் ஏற்பட்டது நம்ம நாட்ல. அது அந்த ம். பழைய ஃபோட்டோலாம் பார்த்தா தெரியும். அந்த அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல அப்படியே வறட்சி தாங்காம ம். எல்லாம் அப்படியே குச்சியா இருப்பாங்க. கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ம். அப்போ வந்து நமக்கு பிரிட்டிஷ் ஆட்சி தானே நடந்தது. அவங்கலாம் எப்படியோ தப்பிச்சுட்டாங்க. நம்ம நாட்ட அப்படியே அம்போன்னு விட்டுட்டாங்க. அதுல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நம்ம நாட்டு மக்கள். அதுல ம். நெறைய பேர் இறந்து போனாங்க. உலக அளவுல அப்பயே 5,00,00,000 பேர் இறந்ததா கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ. ம். இப்பவும் அந்த மாரி ஒரு டைம் வந்துகிட்டு இருக்குது. அத நினைக்கும்போது தான் கஷ்டமா இருக்கு. வருங்காலம் ம். எப்படி ஆகப்போது? பஞ்சம் திருப்பியும் அதே மாரி ஒரு சிச்சுவேஷன் வரும். ஏன்னா, இப்போ வந்து கண்டிப்பா. நம்ம ஏசி போட்டு எல்லாரும் பழகிட்டோம். மிந்தியாவது ஏசி இல்லாத காலத்துல சமாளிச்சுருவாங்க. அதுவே முடியாம போச்சு. இப்ப ம். எல்லாரும் ஏசி போட்டு பழகிட்டோம். அது இல்லன்னா இன்னும் கஷ்டப்படுவோம். அப்ப ம். இருக்கிறதுக்காவது கொஞ்சம் சமாளிக்க முடிஞ்சது. ஆனா தெம்பு இருந்தது உடம்புல. ஆனா இப்ப அதுவும் இல்லாம போயிடுச்சு. அதுதான் ம். மக்கள நெனச்சா தான் கஷ்டமா தான் இருக்கு. கண்டிப்பா. ஒரே நேரத்துல பல கோணத்துல இருந்தும் மனிதர்கள தாக்குது. ஒண்ணு உஷ்ணத்தினால, இன்னொன்னு அந்த ம். ஈரான் போர்னால அந்த சிலிண்டர்லாம் கிடைக்காம பெரும்பாலும் கேஸ் ஏஜென்சிலாம் மூடி வச்சுடுறாங்க. ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது ஆஹா. கிடையாது.
அந்த மாதிரி அந்த தட்டுப்பாடு கிளீனா ம். தெரியுது. பெட்ரோல் விலை ஏறிடுச்சு. அடுத்தடுத்து எல்லாமே ஏறிடும். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஆ. இப்ப நம்ம பிரதமரே வந்து வீட்ல இருந்தே வேலை செய்ய வைங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமே ஆ. கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு. அ அப்படி ம். இல்லாட்டினா கம்பெனி வெஹிக்கிள் வச்சுட்டு போங்கன்றாங்க. அப்ப என்ன ம். சொல்றாங்கன்னா, இப்ப ஜோஹோ கம்பெனியில வந்து அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அடாப்ட் ஆகல. ஏன் ஆகலன்னா, இதுக்கு முன்னாடி இந்த கொரோனா டைம்ல அது பண்ணும்பொழுது, புரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஆஃபீஸ்ல வந்து பண்ற மாதிரி இல்ல வீட்ல இருந்து பண்ணும்பொழுது, புரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருக்குன்ட்டு, அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு வரல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, யாரு ஆ. ரொம்ப புரொடக்டிவா இருக்கிறாங்களோ, அவங்கள மட்டும் வச்சுட்டு வேலைய விட்டு தூக்கிடுவாங்க. ஏன்னா, அவங்கள அது பாதிக்குது பொருளாதாரமா. அப்ப அப்ப என்ன சொல்றாங்க, இப்ப பேங்க்லாம் வந்து அந்த வட்டிக்கு விட்டு தான் சம்பாதிக்குது. அப்ப இஎம்ஐ ம். கட்டுறத வச்சு தான் அது இருக்குது. இப்ப இஎம்ஐ வேலைய விட்டு ம். தூக்கிட்டாங்கன்னா, இஎம்ஐ கட்ட முடியாது. இப்ப பேங்கே திண்டாடுன்றாங்க. இப்ப பேங்க் திண்டாடும்போது என்ன ஆ. ஆகும்னா, போட்ட நம்ம காசு மாட்டிக்குமாம். எடுக்க முடியாதாம். இப்ப எல்லார் காசும் அங்க ஆ. தானே இருக்குது. யாரும் கையில காசு ம். வச்சில்லையே! ஒரே நாள்ல நடு ரோட்டுக்கு ஆமா. வர நிலைமை கடவுள் சொல்றது தூரத்துல இல்லன்னு ம். கிளியரா தெரியுது. தெரியுது. அப்ப ஆமா. ஏழை, பணக்காரன் யாருக்குமே சாப்பாடு இல்லாத நிலை வரும். ஸோ ஏற்கனவே ம். ஒரு டைம்ல அமெரிக்கால ஒரு பேங்க் திவாலாச்சு. ஒரு 10 வருஷம் முன்னாடி இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அப்பதான் பேங்கே ம். திவால் ஆகுமா அப்படின்னு தோணிச்சு. இப்ப ம். அது வந்து உலகம் ஃபுல்லாவே அப்படி ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்றாங்க. ஸோ இந்த ம். மாதிரி சூழ்நிலை வந்து உபத்திரவ காலம்னு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. கடைசியில ம். உபத்திரவ காலம்ன்ட்டு. அது கண்டிப்பா நடக்கும். இப்பவே தொடருமான்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா அது ஒரு டைம் வரும். அதே மாரி ம். முஸ்லிம்கள் வந்து அல்லாஹ் சோதிப்பதற்காகவே நம்மை படைத்தார் அப்படின்னுவாங்க. ஸோ அவரு ம். அவரு வந்து எப்ப படைச்சாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க நெனச்சுட்டு இருக்கிற மாரி ம். மண்ணுல இருந்தெல்லாம் யாரையும் படைக்கல. எப்பவுமே இருக்கிறோம். ம். ஆனா கடவுளுடைய ம். படைப்பு எப்ப நடக்குது அப்படின்னா, ஆரம்பத்தில் எல்லாம் ம். அலங்கோலமா இருந்துச்சு. கடவுள் வந்து ஒழுங்குபடுத்தினார்ன்னு இருக்கும் பைபிள்ல. அதுதான் படைப்பு. அது இப்ப இருக்கிற கரெக்ட். விஷயம் தான். இப்ப வந்து ம். ஆம் ஆக்சுவலா இந்த மாரி பஞ்சம் வரும்பொழுது தான் எங்க அப்பா, அம்மா சொல்லுவாங்க. ம். அவங்க சின்ன வயசுல ஒரு தடவ வந்துச்சாம். அப்ப வந்து அடாத மழை கன்டினியூஸா பெஞ்சுட்டே இருந்துச்சாம் மழை. யாருமே வெளில போ முடியாத ம். அந்த மாரி நேரத்துல, வீட்டுக்குள்ள வர எலி, தவளை இதெல்லாம் புடிச்சு சாப்ட்டாங்களாம். ஐயோ! ஆ. சாப்பாட்டுக்கு வழி இல்லன்ற நிலை வரும்பொழுது. அப்ப ம். இப்படிதான் நான்வெஜ் பழக்கமாச்சு மனிதர்களுக்கு. இவங்க நெனச்சுக்கிறாங்க ஆரம்பத்துல ம். நாம சாப்ட்டோம். அப்படியெல்லாம் கிடையாது. பஞ்சம்னு வரும்பொழுது, அந்த நேரத்துல அதிலும் குறிப்பாக இப்ப நம்ம வந்து பிரம்மகுமாரிகளா இருக்கிறோம். நாம ம். வெளியிலயே சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. பூண்டு, வெங்காயம் சேர்க்கக்கூடாது. ஆனா இந்த மாரி கட்டுப்பாடா எத்தன பேர் இருக்கிறாங்கன்னா, கேள்விக்குறி தான். எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப எல்லாரும் இருக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அந்த டெம்ப்டேஷன் வருது பாருங்க. அப்படி வெளியில ஃப்ரெண்டோட போறாங்க. அவன் அதுக்கு முன்னாடி நல்லா கறி, மீன் சாப்ட்டுருப்பான். எல்லாரும் சாப்பிடுறப்ப, ம். சரி ஒரு தடவ சாப்பிட்டா என்ன? ஏன்னா அவனுக்குள்ள அந்த குணம், அந்த சுவை இருக்குது. அது இருக்கு. தூண்டிடும். ம். அதே ம். மாதிரி தான் இன்னைக்கு கறி, மீன் சாப்பிட்டு பழக்கம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் வந்துச்சு. பிராமின்ஸ் உட்பட எல்லாம் அடிமை ஆயிட்டாங்க. அப்ப கடைசியில ம். சாப்பாடே கிடைக்காத நிலையில, முஸ்லிம்கள் பன்னிக்கறி சாப்பிடக்கூடாதுன்றாங்க. ஆனா பன்னிக்கறி மட்டும் தான் உனக்கு ஆப்ஷனா இருக்கும்போது, சாப்பிடலான்னும் இருக்குது. வேற வழி இல்லன்னா ம்ஹ்ம். சாப்பிடலான்னும் குரான்ல இருக்குது. அப்ப அவன் சாப்பிட தான் போறான். ஆஹா. ம். ம். அவன் மட்டும் இல்ல. அது வெறுக்கிறவங்களும் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? "கொன்றால் பாவம் தின்றால் பூச்சின்ட்டு." அதெல்லாம் ஆமா. அப்பதான் அப்ளை பண்ணுவாங்க. அப்ப அவனுடைய மைண்ட் ஆ. அப்படியே வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். தலைக்கு மேல போயிடுச்சு, ஜான் போனா என்ன? முழம் போனா என்ன? அப்படின்ட்டு ம். மைண்ட் வந்து அப்படி ஆயிடும். ஆனால் ம். இதுதான் சோதனை. சோதிப்பதற்காக. எந்த அளவுக்கு கண்ட்ரோல் ம். பவர் இருக்குது, வில் பவர் இருக்குதுன்னு. ஆனா கடவுள் சொல்றாரு இல்லையா? நம்மள ம். வந்து வெளியில சாப்பிடக்கூடாது, பூண்டு வெங்காயம் சாப்பிடக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது, மத்தவங்க சமைச்ச உணவு சாப்பிடக்கூடாது. இதுல எந்த அளவுக்கு நாம வைராக்கியமா இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு வெளியில சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இல்லாத மாரி கடவுள் நம்மள பார்த்துக்குவார். அவர் ம். சொல்றத நம்ம கேட்டா, அவர் சொல்றாரு, "நான் கேரண்டி கொடுக்கிறேன். உங்களுக்கு அந்த நிலை வராது. ம். கோடீஸ்வரனுக்கு சாப்பாடு கிடைக்காத நிலை வரும். ஆனா உங்களுக்கு ம். வராதுன்றார்."
ஸோ அப்பதான் மனிதன் என்ன நினைச்சுக்கிறான், காசு இருந்தா நம்ம நிம்மதியா இருக்கலாம், பதவி இருந்தா நிம்மதியா இருக்கலாம். ஆனா இப்ப இப்ப ஒரு பதவிக்கு வராங்க. இப்ப எல்னினோ வந்தா பதவியில வர்றவங்க தலையில உருளும். எதிர்க்கட்சி ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கும். கொரோனா டைம்ல குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே தானே இருக்கிறாங்க. ஸோ இப்ப இது வந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமா இருக்கும். ஸோ இப்ப நான் அதை தான் கடவுள் சொல்றாரு. இங்க இருக்கிறதெல்லாம் முள்ளு கிரீடம். இயேசுவுக்கு முள் கிரீடம் வைப்பாங்க இல்லையா? அதோடைய அர்த்தம் என்னன்னா, இங்க கலியுகத்துல நீங்க கிரீடம் அணிஞ்சா அது முள்ளு கிரீடம். அது உங்களுக்கு சுகத்தை கொடுக்காது. இவங்க நினைச்சுக்கிறாங்க சுகத்தை கொடுக்கும்ட்டு. அது போட்டி போட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இல்லையா? அவன் மேல நிந்தனை பண்ணி, இத பண்ணி, அத பண்ணி, திடீர்னு புடிச்சு அவங்கள ஜெயில்ல போடும்போது எப்படி இருக்கும்? ஒரு பவர்ல இருக்கிறவங்க மத்தவங்கள இல்லாத வழியெல்லாம் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு அடுத்த நாள் புடிச்சு இது வந்து ஜெயலலிதா இருக்கும்போது நடந்தது. ஜெயலலிதாவும் போனாங்க, அவங்களும் புடிச்சும் போட்டாங்க. அப்ப சாதாரண மனிதன் ஜெயில்ல போட்டாலே அவனுக்கு டென்ஷன் அதிகமா இருக்கும். பவர் உச்சத்துல இருக்கிறவங்கள போட்டா எப்படி இருக்கும்? அது ஒரு காரணமா இருக்கலாம் ஜெயலலிதா அவர்கள் சீக்கிரமா இறந்ததுக்கு. சோ அந்த மாதிரி துக்கம் எல்லாம் வரும். அதுக்கு தான் கடவுள் சொல்றாரு, எதுக்கு ரோட்ல போற ஓனான எடுத்து இடுப்புல கட்டுவான, அப்புறம் குத்துது குறையுதுன்னு கத்துவான இல்லையா? அதனால உங்களுக்கு எந்த கிரீடம் கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லுங்கன்ற. இல்லைன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. இந்த இந்த அரியணையே முள்ள அரியணை அப்படின்னு சொல்றார். ஆனா உங்களுக்கு நான் தங்க அரியணை கொடுக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம இப்ப எங்க இருக்கிறோம் அப்படின்னா, இந்த 5000 வருட காலச்சக்கரத்தை ஒரு கல்பம்னுவோம். அதுல முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். நரகத்தின் கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் வரார். அதுவே 90 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க, சொர்க்கம் வந்துருச்சுன்ட்டு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கலியுகத்தின் எந்த விஷயத்தினாலும் நீங்க ஈர்க்கப்படக்கூடாது. பாசிட்டிவாவும் சரி, நெகட்டிவாவும் சரி. பாசிட்டிவானா புடிச்சு இழுக்கிறது. இது சந்தோஷமா. நெகட்டிவானா வெறுக்கிறது அல்லது துக்கப்படுறது. 2மே இருக்க வேண்டாம். புகழ்ச்சிக்கும் மயங்காதீங்க, இகழ்ச்சிக்கும் மயங்காதீங்க. கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேன்னு நினைச்சுக்கோங்கன்றேன். அதனாலதான் மகாவிஷ்ணு அப்படியே படுத்துட்டு இருக்கிற மாதிரி, அங்காள பரமேஸ்வரி படுத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலா இறந்த நிலைன்னு அர்த்தம் அது. கலியுகத்துல அப்படி இருந்ததுனால அவங்க ராஜ்யத்தை அடையிறாங்க. அப்ப இந்த மாதிரி பல சோதனைகள் வரும். இந்த பஞ்சம் பட்டினி எல்லாம் வரும்போது மனிதன் காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் இல்லையா? மனுஷன் சாப்பிட்றதும் நடக்கும். ஏன்னா இப்பவே சொல்றாங்க, இந்த பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் அழகை மெயின்டைன் பண்றதுக்காக குழந்தைகளுடைய உடம்புடைய சில உறுப்புகளை சாப்பிடுறாங்களாம், அந்த க்ளோ இருக்கணும்ட்டு. அவங்களே பப்ளிக்காவே சொல்லி இருக்கிறாங்க. அப்ப கடைசியில என்னென்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்ப ஒன்றும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை வரல. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலை வரும்போது என்ன ஆகும்? அதுதான் அந்த பைபிள் வந்து சாலமன் கதையில 2 தாய் அடிச்சுக்கிறாங்க, இது என்னோட குழந்தை அப்படின்ட்டு. அப்ப அதுல என்ன ஆகும்னா, எதுக்காகன்னா, நேத்து என் குழந்தைய வந்து நாங்க 2 பேரு இந்த குழந்தைய சாப்பிடலாம், நாளைக்கு உன் குழந்தைய சாப்பிடலான்னு. என் குழந்தைய சாப்பிட்டாச்சு, இப்ப இவ குழந்தைய கேட்டா கொடுக்க மாட்டான்னு உடனே ராஜா வந்து சட்டையை பிச்சுட்டு அழுவார். அதெல்லாம் இப்பத்தைய காலம். இப்பத்தைய காலம். ஏன்னா இன்னைக்கே சொல்றாங்க, குழந்தை கடத்தல் வந்து ஹாஸ்பிட்டல்ல நிறைய நடக்குது. அப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள குழந்தை காணாம போயிடுதான். ஹாஸ்பிட்டல்ல கூடவே இருக்கிறவங்க, அது ஒரு பெரிய மாஃபியாவாக அது நியூஸ்லயே வந்தது. போன் பேசி அந்த குழந்தைன்ற பேர் சொல்லாம கோடு, 1 வருஷம் வேணுமா, 2 வருஷம் வேணுமா, ஃப்ரெஷ்ஷா வேணுமா, இப்படி எல்லாம் பேசுறாங்க. பெண்களே விக்கிறாங்க காசுக்காக, எதுக்கும் துணியிறாங்க இப்பவே. இப்ப அந்த நிலை கிடையாது, இருந்தாலும் பேரரசு அப்படி பண்ணுது. ஆனா சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலை வரும்போது இவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க இல்லையா? ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய இது வாய்ப்பு இருக்குது. இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கு அந்த கமர்ஷியலை வந்து அதிகமாக்கிட்டாங்க இல்லையா ரேட்டு, அவங்களுக்கு அது பத்தாது ஆக்சுவலா. அப்ப பத்தலைன்னும் பொழுது நம்ம பதிவு பண்றோம், வரல. ஆனா நமக்கு வந்து வருது, பாஸ்வேர்டு வருது, இன்னைக்கு வந்துடும்ட்டு. ஆனா வரமாட்டேங்குது. ஒருத்தவங்க வராங்க, 3 மாசமா நாங்க வாங்கவே இல்லை,
போய் பார்த்தா 3 ம். மாசம் எங்க பேர வச்சு வித்துருக்கிறானுங்க. அப்ப எப்படி இப்ப இருக்கிறாங்க பாருங்க. அப்படிலாம் நடக்குது. ம். ம். இப்பவே இப்படி நடக்குதுன்னா, அப்படி ஆயிட்டாங்க மக்கள். சுயநலத்தின் ம். உச்சம். அதனால தான் உலக அழிவு நடக்குது. ம். ம். ஆனா, இந்த இந்த சுயநலத்தின் உச்சத்துல இருக்கும்போதும் சுயநலம் இல்லாம நீங்க இருந்து காட்டுங்க. கலியுகம் முடிந்து வரப்போற சத்தியுகத்தில் நீங்க தேவதை ஆவீங்க. சொர்க்கத்தில் அந்த அந்த தேவதைகளுக்கு தான் இன்னைக்கு ம். கோயில் கட்டி கும்பிடுறோம். இப்பதான் இந்த சோதிக்கிற ம். காலம் நடக்குது. அப்ப அமைதியா இருப்பதற்கு கடவுள் கத்துக் குடுக்கிறது தான் படைப்பு. இல்லையா? அலங்கோலமா இருக்குது ஆமா. இன்னைக்கு மனிதர்களுடைய புத்தி. அதை அப்படியே ம். அழகுபடுத்துறார். அவருக்கு ஈக்குவலா இல்லையா? இங்க ம். இருக்கு. அப்ப இது மனிதனுடைய புத்தி மோசமா ஆவறதுக்கு 5 விகாரங்கள் தான் முக்கியமான காரணம். காமம். அதுக்காக எத்தனையோ கொலைகள் நடக்குது. அடுத்தது கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இல்லையா? பேராசைனாலும் அதிகமா நடக்குது. ஸோ இது எதுவுமே இல்லாம இருந்து காட்டுங்க. உங்களுக்கு அதாவது பெரிய வசதியா வாழ முடியாது. ஆனா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இறக்கிற நிலை உங்களுக்கு ஏற்படாது. நான் கேரண்டி. ம். ஆனா நான் சொல்ற மாரி நீங்க வாழணுன்றாரு. வெளியில சாப்பிடாம, இறைவன் நினைவிலேயே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இறைவனை எப்படி நினைக்கிறது? ம். அப்படின்னா, இறைவன் சொல்றாரு, முதல்ல நீங்க உடம்பு கிடையாது, ஆத்மான்னு உணருங்க. அந்த ஆத்மாவின் தந்தை தான் சிவ பரமாத்மா. அவர தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்றோம். கடவுள் ஒருத்தர் தான். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்கார். ஆத்மாக்களும் அங்க தான் இருந்தோம். அங்கருந்து இந்த பூமிக்கு வரும்போது சொர்க்கமா இருந்துச்சு ஆரம்பத்துல. அப்புறம் மறுஜென்மம் எடுத்து நரகமா மாறிடுது. ஏன்னா, உடல்ன்ற உணர்வுல வந்துடுறோம். அப்பதான் காமம், கோபம், பற்று, பேராசை அகங்காரத்துக்கு அடிமையாகுறோம். ஆனா சொர்க்கத்துல இருக்கிற வரைக்கும் ஆத்மான்ற உணர்வுலயே இருந்தோம். இப்ப மறுபடியும் ஆத்ம உணர்வுக்கு வரணும். அப்ப ஆத்மா ம். நான் உடம்பு கிடையாது. வெறும் ஆத்மா. செத்துட்டேன்னே புரிஞ்சுக்கோங்கன்றார். இல்லையா? அப்ப செத்துட்டேன்னா உடம்பு இல்ல. வெறும் ஆத்மா. அப்ப அந்த ஆத்மா இன்னைக்கு அழுக்கா இருக்குது. அது தூய்மை ஆகணும், பரிசுத்தமாகணும்னா எப்பவுமே பரிசுத்தமா இருக்கிற பரமசிவனை நினைக்கணும். செவ்வானத்துல நட்சத்திரம் மாரி ஜோதியா நினைக்கணும். ஸோ இதோடைய நினைவா தான் இந்து கோயில்ல கற்பூரம் கொளுத்துறது. இல்லையா? போன உடனே ஆ. கற்பூரத்த கொளுத்துவாங்க. விளக்கு ஏத்துறது எப்படி வேணாலும். ம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுளை எப்படி நினைக்கணும்னா, அங்க உள்ள தெரியாது எதுவுமே. அங்க ஒரு ஜோதிய தான் காட்டிட்டு இருப்பாங்களே. பெரும்பாலும் பெரிய கோயில்கள்லாம் ம். இருட்டா தான் இருக்கும் உள்ள. இப்ப வேணா சில கோயில்கள்ல வெளிச்சம் போட்டிருக்கலாம். பட் பெரும்பாலும் அது பெரிய பெரிய கோயில்ல இன்னைய வரைக்கும் இருட்டா அப்ப தான் இருக்கும். வரைக்கும் இருட்டா தான் இருக்கும். ம். ஆமா. அந்த ம். தீவார்த்தன தான் காட்டுவாங்க. அப்ப ம். ஆ நான் முதல்ல ஆத்மான்னு உணர்ந்து இறைவனை நினைக்கணுன்றத தான் கோயில்ல போய் நாம ஒரு விளக்கு ஏத்துறோம். அல்லது சூடத்தை ஏத்துறோம். ம். அங்க ஆல்ரெடி உள்ள ஜோதியா இருக்கிறார் கடவுள். இப்ப ஜோதியாகி ஜோதியை நினைக்கணும். இதுதான் கரெக்ட்டான நினைக்கிற முறை. ஆ. இதுதான் இறைவன் ஞானத்துடைய சாரமே. இத சொல்றதுக்கு தான் இறைவன் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல வரார். கூடவே ஞானம் கொடுக்கிறார். அந்த ஞானத்துடைய சாரம் இது. அந்த ஞானம் முரளின்னு சொல்றோம். எல்லா பிரம்ம குமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லயும் இருக்குது. அதோட லிங்க் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல போடுறோம். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அவசியம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லைன்னா பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அந்த முரளி வரும் தமிழ்ல. ஸோ அதை தினம் தினம் கேட்க 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 உங்களுடைய குணம் மாற ஆரம்பிக்கும். சர்வசாதாரணமா நீங்க செய்யற தப்பெல்லாம் கூட அதை கேட்க கேட்க இறைவனை நினைக்க நினைக்க கொஞ்சம் கொஞ்சமா சின்ன தப்பு பண்றது கூட அதாவது இச்சையா பார்க்க கூட கூடாதுன்ற அழகா இருக்கிறாங்கல்ல அந்த எண்ணம் வருவதே காமத்தின் அம்சம் தான் சொல்றார். அப்படி எண்ணம் வந்தா கூட உங்களுக்கு பயங்கரமா குற்ற மனப்பான்மை வரும். அப்படித்தான் நம்மளை செதுக்குறார். அவருக்கு ஈக்குவலா பரிசுத்தமாக்குறார். அப்படி இருந்தவங்கள ஆத்மாவ தான் தான் பார்க்கணும். உடல உடலை பார்க்க கூடாது. பார்க்கக்கூடாது அப்படின்ற ம் ஒரு வைராக்கியத்த வளர்க்கிறாரு. அப்படி கண்டிப்பா வளர்க்க வளர்க்க நம்ம எல்லா கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய வில் பவர் நமக்கு வந்துருது. வந்துடுது. அப்படி பவர் ஆகும்போது ஆன்மா பலம் பெறும்போது அவங்க தான் தகுதியானவங்க. சொர்க்கத்துக்கு வரக்கூடிய தகுதியானவங்கன்னு அந்த கொஞ்சம் பேரை செலக்ட் ஆகுது. விதை நெல் மாதிரி ஒரு கரெக்ட். இயற்கை பவர்ஃபுல்லான விதை நெல்ல எடுத்து வைப்பாங்க இல்லையா? அடுத்த ஜெனரேஷன் கண்டிப்பா உருவாக்குறதுக்கு. கண்டிப்பா அந்த மாதிரி இப்ப அடுத்த ஜெனரேஷன் வரப்போகுது. சத்தியம். கரெக்ட். ம். அப்ப ஒரு அழகான பெண்ண ஒரு செகண்ட் பார்த்து அதனால நான் நாராயணன் பதவி அடையணும்னா சரி இழக்கிறேன்னா நான் எவ்வளவு பெரிய முட்டாள். அந்த பதவி இறங்கிடுது. ஒரு செகண்ட் தான் பாக்குறீங்க சல்லுன்னு பதவி இறங்குது.
அதே மாதிரி தான் கோபமும். கோபத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும்போது, உங்களுக்குள்ள அந்த வார்த்தை சத்தம் போட்டு பேசுறீங்க. அதுவே கோபம் தான். நீங்க திட்டாட்டினா கூட சத்தம் போட்டு பேசுறதே கோபம் தான்ற. இன்னொன்னு மனசுக்குள்ள அந்த ம். எண்ணம் வந்தாலுமே கோபம் தான். ஆனா இதெல்லாம் நடக்கும். ஏன்னா அந்த பசி, தாகம், அந்த எல்னினோ உச்சத்துக்கு போம்போது அந்த நிலை வரும். ஆனா அந்த ம். நேரமும் நீங்க அமைதியா இருந்தா இறைவன வெளிப்படுத்துறீங்க. எப்படி? கடவுளுடைய குழந்தைங்க. அந்த நேரமும் உங்கள கவனிப்பாங்க. இவங்க பிரம்மகுமாரின்னாங்களே, இவங்களுக்கு ஏன் கோபம் வருதுன்னுவாங்க. அப்ப அ அப்பாவை வெளிப்படுத்துறதுக்கு அது ஒரு வாய்ப்புன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு சோதனையும் கடவுள வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு. எல்லாம் ம். இந்த மனம் ஒடிஞ்சு உட்கார்ந்திருப்பாங்க. அந்த மனசு உடையறது தான் ம். கோபத்துல வர்றது. காமத்துல வர்றது. ம். டக்கு டக்குன்னு விழறது தான் மனசு உடையிறது. மனம் பலம் இல்லன்னு அர்த்தம். இந்த மனசு உடையறத தான் பைபிள் என்ன பண்ணிட்டாங்க, கால் இல்லாம இருக்கிறாங்க ஊனமா. அப்ப இயேசுவ கேட்பாரு சிஷ்யரு. கால் இல்லாதவர்கள் நெறைய பேர் இருப்பாங்க. இவன் இப்படி பொறந்ததுக்கு காரணம் இவன் செஞ்ச பாவமா? இவங்க அப்பா, அம்மா செஞ்ச பாவமான்ட்டு. அப்ப இயேசு சொல்றாரு 2ம் இல்ல. இறைவனின் மகிமை வெளிப்படுவதற்காக இது நடந்தது. எழுந்திருச்சு நடன்னுவாரு. அவன் நடப்பான். அப்ப ஒரு ஒரு ம். சோதனையும் இறைவனின் மகிமையை அதாவது இறைவனுடைய மகிமை என்ன? என்ன இப்படி ஆக்கியிருக்காரு பாரு. இந்த நிலையிலும் சிரித்த முகம் மாறாம என்ன மாத்தி இருக்கிறார்ல. இப்ப நம்புறீங்களா? எங்களுக்கு கடவுள் சொல்லிக் கொடுக்கிறார். ஏன்னா மத்த எல்லா மதமும் விழும். எல்லா குருமார்கள் டென்ஷன் ஆவாங்க. அந்த நேரம் புரிஞ்சுக்குவாங்க. கடவுளை வெளிப்படுத்துறாங்கன்ட்டு. அப்ப அது எப்ப சாத்தியம்? இறைவன் நினைவ தவிர வேற எந்த நினைவும் இல்லாம இருக்கிறது. அந்த நேரம் தான் முழுக்க முழுக்க இறைவன தவிர வேற யாருமே என்னுடைய ஆதாரம் இல்லன்னு நம்ம கெட்டியமா புடிக்கிறோம். அதோடைய நினைவு சொர்க்கத்துல கடவுளை நினைக்க மாட்டோம். ஏன்னா எல்லாமே இருக்கும் அங்க. தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்போம். அழகா இருப்போம். ஒரு சின்ன தலைவலி கூட இருக்காது. அவ்வளோ ஆரோக்கியமா இருக்கும். 150 வருடம் ஆயுள் இருக்கும். சிங்கமும் பசுவும் ஒண்ணா தண்ணி குடிக்கும். அந்த மாரி ஜீவராசிகளால கூட நமக்கு துக்கம் வராது. சதா காலம், வசந்த காலம். அதனால அந்த சந்தோஷத்துல கடவுள நினைக்க மாட்டோம். அதே நரகத்துல வரும்பொழுது 2500 வருஷம் முடிஞ்சு உடம்புன்ற உணர்வு வரும்போது காமம், கோபம் இதனால கொஞ்சம் பாவம் செய்யும்போது அதுக்கான தண்டனை வரும்பொழுது டக்குன்னு கடவுள நினைக்க ஆரம்பிப்போம். ஏன்னா, இப்ப துக்கத்தின் உச்சத்துல உலகம் இருக்கும்போது நாம இறைவனின் நினைவுல இருந்து சுகத்தை அனுபவிக்கிறோம். உலகமே துடிக்கும். இப்ப ம். பக்தர்களுக்கும், பிரம்மகுமாரிகளுக்கும் வித்தியாசம் இதுதான். பக்தர்கள் என்ன ம். பண்ணுவாங்க? இது நடந்துறக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டுவாங்க. வேண்டுனாலும், வேண்டாட்டினாலும் காப்பாத்து காப்பாத்து. நடக்கிறது நடந்து தான் தீரும். இல்லையா? இப்ப ம். யுத்தம் நடக்குது. அவன் என்ன யுத்தம் அவன் அத்தன பேரும் வேண்டியிருப்பான். இது நிக்கணும்னு நெனைப்பான். என் குடும்பம் காப்பாற்றப்படணும்னு ம். நெனைப்பான். ஆனா நடக்கிறது நடக்க தானே செய்யுது. அப்ப ம். பிரம்மகுமாரிகளுக்கு என்ன சொல்றாரு? தைரியமா இருங்க. என்னது? நடக்கிறது நடக்க தான் செய்யும். நீ என் நினைவுல இரு. அப்ப காம வயப்படாம, கோப வயப்படாம, பற்று பேராசை, அகங்கார வயப்படாம, அமைதியா இருக்கிறது தான் தைரியம். இதான் அந்த தைரிய லட்சுமி. அந்த ம். ஆயுதத்தோட இருக்கிறதெல்லாம் இந்த ஞான ஆயுதங்கள். ம். அப்படி ம். இருங்கன்றார். சிரிச்ச முகம் மாறக்கூடாதுன்றார். அ அ கோயில்ல இருக்கிற அம்மனுடைய சிலைகள்லாம் சிரிச்ச முகம் மாறாம இருக்கிறது, கடைசி நேர பஞ்சத்திலும், பட்டினியிலும், உலக யுத்தத்திலயும் அவங்களுடைய முகம் அப்படி இருந்தது. இறைவனின் நினைவுல. அது வேற யாரும் இல்ல. நாம தான். அப்படி இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா, ஒரு சிவாஜி படத்துல ஒரு பாட்டு வரும். ஆ நல்ல பாட்டு. அதுல நடுவுல அவங்க மருமகள் பேசுவாங்க சிவாஜி கிட்ட. ஆ காஞ்சு போன பூமி ஆ எல்லாம் அது ஆ வற்றாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு மருமக கரு சொல். ஆ ஆ. காஞ்சு போன நதியெல்லாம் வற்றாத நதிய பார்த்து ஆறுதல் அடையும். ஆனா அந்த நதியே ஆ. காஞ்சு போச்சுன்னா, அதுக்கு அடுத்தது ஆ. துக்கமுள்ள மனிதர்கள் எல்லாம் ஆறுதலுக்காக தெய்வத்துக்கிட்ட போவாங்க. அந்த தெய்வமே வாடி நின்னா, தெய்வமே ஆ. அததான் கடவுள் சொல்றாரு. யார்கிட்ட போய் ஆ முறையிடுறது? அததான் ஆ. கடவுள் சொல்றாரு. அந்த தெய்வமே நீங்க தான். நீங்களே ஆ. வாடுனீங்கன்னா, உலகத்துடைய நிலைமை என்ன ஆகும்ன்றாரு. அப்ப நீங்க ஆனந்தமா இருக்கும் பொழுது, இந்த அதிர்வலைகள் உலகத்துக்கு போய் அவங்களுக்கு அந்த சக்திய குடுக்குமாம். எதிர்கொள்ளக்கூடிய சக்திய. ஆ. அதனால தான் கோயில் கட்டி ம். கும்பிடுறாங்க. அந்த இது வைப்ரேஷன் போய் மாத்துது. நல்ல வைப்ரேஷன் போய் அவங்களுக்கு ஒரு அமைதியை குடுக்குது. ம். ம். கரெக்ட். யோசிச்சு பாருங்க. கோயிலுக்கு அதனால தான் அந்த இறைவன் நினைவுல இருந்து சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லுவாரு. எப்பயுமே என்ன ம். செஞ்சாலும் இறைவன் நினைவுல இருந்து செய்வோம். சமைச்சு சாப்பிடுறது அது இறைவன் நினைவுல இருக்கும்போது அதுக்கு ஒரு சக்தி கிடைக்கும் நமக்கு.
கண்டிப்பா. அந்த உணர்வுல உள்ள போகும்போது அது சக்தியா நமக்கு மாறுது. மற்றபடி இந்த நான்வெஜ் சாப்பிடும்போது அது துடிச்சு சாகடிச்சு தானே சாப்பிடுறாங்க. அப்ப அதோட உணர்வு தானே நமக்குள்ள வரும். "அன்னம் எப்படியோ எண்ணம் அப்படி" அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பாடு கண்டிப்பா. எப்படியோ அது மாரி தான் நம்ம எண்ணங்களும் உருவாகும். அதனால சாப்பாடு ரொம்ப முக்கியம். சுத்தமா இருக்கணும். நம்ம கையால இறைவன் நெனச்சு சமைச்சு சாப்பிடும்போது, இந்த மாரி வைராகியம் நமக்கு ஒரு நல்ல உணர்வு வரும். அந்த வைப்ரேஷன் உலகத்துல பரவும். அதுதான் அந்த உலகத்தையே மாத்தப் போகுது. உலகம் இப்போ புனரமைக்கப்படுது இல்லையா? புதுப்பிக்கப்படுது பூமி. கண்டிப்பா. அது கண்டிப்பா. இப்படி அழியதான் போகுது. வேற வழி இல்ல. எல்லாமே மோசமான வைப்ரேஷனால கெட்டு போயிடுச்சு பூமி. இப்ப அத அழிச்சு, அத புனர்தாரணம் பண்ண போறாங்க இல்லையா? புனரமைக்க போறாங்க. அதுதான் சிருஷ்டி அப்படிங்கிறது. பழச வந்து புதுப்பிக்கிறது. புதிய அ பூமியா மாத்த போகும்போது, நம்மளோட நல்ல வைப்ரேஷன் அத மாத்துது. அதான் கடவுள் எண்ணங்களால் உலகை படைத்தார் அப்படின்னு பைபிள்ல கூட ஒரு வாசகம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. அது ரொம்ப முக்கியம். அதுதான் இப்போ நடக்கும். ஆமா. ஏன்னா, இப்ப ம். எல்லாம் கோயில்ல போய் கடவுள வேண்டுறாங்க. இதிலிருந்து ஒரு விஷயம் நிரூபணமாகுது. கடவுள் எங்கும் நிறைந்தவர் இல்லன்ட்டு. இல்லன்னா ஏன் அங்கங்க வேண்டிக்க வேண்டியதானே ஏன் கோயிலுக்கு போறீங்க? ஒரு ஸ்பெசிஃபிக் இடத்துல தான் அவரு இருக்கிறாருன்னு நிரூபணம் ஆகுது. சரி, ஓகே. அங்க போறீங்க. திரும்ப கடவுள் உங்க கூடவே வராரா? வரல. அவர் அங்கேயே தான் இருக்கிறாரு. அப்ப அங்கேயே இருந்து உங்களுடைய ஆசைய நிறைவேத்துறாருன்னா, எண்ணத்தின் மூலமா தான் மாத்தியிருக்க முடியும். இல்லையா? அதுதானே விஷயம். நம்மளும் எண்ணத்தின் மூலமா தானே கடவுள்கிட்ட பேசுறோம். பக்தியில கூட. அப்ப ம். அந்த ஆமா. எண்ணம் முழுக்க முழுக்க சுபமான எண்ணமா இருக்கணுன்றார். ஒரு நெகட்டிவ் எண்ணம் கூட இருக்கக்கூடாதுன்றார். அதனால தான் மெயினா இங்க ஏன் காமத்தை விட சொல்றாருன்னா, ஒண்ணு சொர்க்கத்துல காமம் இருக்காது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாள். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் கடைசில. ஒரு செகண்ட்ல துக்கத்துல துடிச்சிட்டு இருக்கிற ஆத்மா முக்தி அடையணும்னு நினைப்போம், முக்தி அடைவாங்க. ஆனா, அது எப்ப சாத்தியம்னா, உங்களுக்கு அந்த எண்ணத்த தவிர வேற எந்த எண்ணமும் வரக்கூடாது. அந்த அளவுக்கு மைண்ட் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். அதாவது வீண் எண்ணம் இருக்கக்கூடாது. அந்த வீண் ம். எண்ணம்னா என்ன அர்த்தம்? தேவையில்லாத எண்ணம். அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். அவன் ஏன் இப்படி இருக்கிறான்? அவன் ஏன் சொன்னான்? இதுக்கு இது அர்த்தமா? அது அர்த்தமா? அதுல அதிக வீண் எண்ணத்தை உருவாக்கக்கூடியது காமம். இல்லையா? ம். ஆ அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு சகோதரி சொல்றாங்க, இது ஆக்சுவலா நெறைய பேருடைய அனுபவம் இது. இந்த சின்ன வயசுலலாம் பொண்ணுங்க கொஞ்சம் அழகா இருந்தா போதும், பசங்க சுத்தி, 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 சுத்தி பேசிக்கிட்டே இருப்பானுங்க, ஸ்கூல்ல. இது ம். என்ன ஆகுதுன்னா, ம். அந்த பொண்ணுக்கு ஒரு போதைய கொடுக்குது. அந்த ம். போதை கணவன் வந்தப்புறம் அவன் யார் கூடயும் பேச விட மாட்டான். அது அந்த பொண்ணுக்கு டிப்ரஷன கொடுக்குது. மத்த பொண்ணுங்களுக்கு இது ஆமா. பிரச்சனையா தெரியாது. மேபி அப்ப வேணா ம். ஏங்கியிருக்கலாம். என்னடா நம்ம கூட பழகலன்னு ஸ்லைட்டா ஏங்கியிருக்கலாம். இல்ல அத கண்டுக்காம விட்டுருக்கலாம். ஆனா இவங்க மனநோயாளி ஆகுறாங்க. அழகான பெண்கள் மனநோயாளி ஆனதுக்கு காரணமே அழகுதான். அப்ப அவங்களுக்கு வந்து ஆமா. அது ஒரு சிறையில வச்ச மாதிரி இருக்குது. அந்த ம். பசங்க வந்து போதைய குடுத்துட்டு போயிடுறானுங்க. அந்த போதை எனக்கு கிடைக்குமா, கிடைக்குமான்னு எத்தன வயசானாலும் ஏங்குறாங்க. அது அடிமை ஆக்கிருது. பையனுக்கும் சரி, பொண்ணுக்கும் சரி. ம். ஸோ அதனால தான் இதெல்லாம் விட சொல்றேன். ஏன்னா இது வந்து உங்க ம். ஆத்மாவுடைய சக்திய அழிச்சிடும். ஒண்ணு அவங்க மனநலம் ம். பாதிக்கப்படுறாங்க. அதனால அவங்களுக்கு வாழ்க்கையே காலி. இல்லையா? ஒரு பொண்ணு மனநோயாளியா இருந்தா, அவ எவ்வளோ அழகா இருந்தாலும் எவன் வச்சு குடும்பம் நடத்துவான்? இன்னைக்கு டைவர்ஸ்க்கு அது ஒரு முக்கியமான காரணம். சம்மந்தம் இல்லாம பொண்ணுங்க ம். சைக்கோவா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இது. ஏன்னா, அவங்க எரிஞ்சு விழறதுக்கு காரணம், அவங்களுக்கு அந்த ஒரு அட்டென்ஷன் கிடைச்சுக்கிட்டு இருந்தது. கிடைக்க விடாம இவன் தடுத்துட்டான். அப்படின்னு அவங்களுக்கு கோபம் வருது. அதான் பிரச்சனை. ஓ! ஸோ இந்த மாதிரிலாம் வருது. அததான் கடவுள் சொல்றாரு. இந்த உலகத்தையே பார்க்காதீங்க. இது ஒண்ணும் சொர்க்கம் கிடையாது. இது நரகம். எப்படியா இருந்தாலும் துக்கம் தான் வரப்போது. ம். சுகம் நிரம்பிய உலகம் உங்களுக்கு ரெடி ஆகுது. ஆனா, அதுக்கு நீங்க தகுதியான நீங்க நிரூபிங்க. இல்ல ம். இன்னைக்கு இன்டர்நெட் வந்துடுச்சு. ஈஸியா கெட்டு போறதுக்கான வழி இருக்குது. அப்பயும் கெட்டு ம். போகாம இருந்து காட்டுங்க. அந்த பதிவிரதைன்னு சொல்லுவாங்க இல்லையா? கணவன தவிர யாரும் பார்க்காத பெண். ம். அந்த மாரி கணவனாக இப்ப கடவுள நெனச்சு காட்டுங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா ம். இருந்தாலும் சரி, கடவுளுக்கு மனைவி தான். அப்படி இருந்து காட்டுங்கன்ற. ஸோ அப்படி இருந்தால் ஆத்மார்த்தமா நம்ம ம், உடல்ல பார்த்து பழகிட்டோம். நம்ம ஆத்மான்னு நெனைக்கும்போது, அதுல ம், ஒண்ணும் தப்பு கிடையாது. நம்ம ஆத்மா, கடவுளும் அப்பா ஆத்மாவா ம். இருக்காரு. எல்லா கண்டிப்பா, குழந்தைகளுக்கும் அப்பாவா இருக்காரு. கண்டிப்பா, சதா ஆத்மாவாவே இருக்காரு. அதான் சதாசிவம்னு சொல்றோம். அவர் கண்டிப்பா. ஆத்மாவோட பேரு தான் சிவம் அப்படிங்கிறது. இன்னொன்னு அவர அதான் ஏமாத்த அந்த ஆத்மாவ முடியாது. பார்த்து பார்த்து நமக்கு
ஆமா. உண்மை விகார உண் எண்ணங்கள்லாம் வராது. உண்மையிலே நீங்க அவரை தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்களான்றது அவருக்கு தெரியும். அவரை ஏமாத்த முடியாது. இப்ப கணவனை ஏமாத்தி ம். போன்ல வந்து பாஸ்வேர்டு போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா கடவுளை ஏமாத்த முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதே அவருக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இதன் ஆதாரத்துல தான் சொர்க்கத்துல பதவி வரிசை கிரமம் வருதுன்றார். நாராயணன் தான் மிக உயர்ந்த பதவி. அப்புறம் நெறைய ராஜாக்கள் இருப்பாங்க. அடுத்தது பணக்காரங்க இருப்பாங்க. அப்புறம் ஏழைன்னா இங்க இருக்கிற மாரி சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஏழை இல்ல. அ ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏழை அவ்வளோதான். வேலைக்காரங்க இருப்பாங்க, ம். தாசதாசிகள்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் எதன் ஆதாரத்துல இருக்குன்னா, மனம் ஸ்திரமாக ஒருவனோடு மட்டும், அதாவது கடவுளோட மட்டும் எந்த அளவுக்கு இணைஞ்சு இருக்குது, அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி. ம். எந்த அளவுக்கு தடுமாறுது, அந்த அளவுக்கு பதவி குறைஞ்சுகிட்டே வரும். ஸோ அதனால மெயினா இந்த எல் நீனோவா இருக்கட்டும், உலக அழிவா இருக்கட்டும், எதுவா அதாவது அம்மா செத்தாலும் அல்வா சாப்பிடணுன்றார். அப்படின்னா அந்த சந்தோஷம் குறையக்கூடாது. அப்ப என்ன பண்ணும்? அதுக்கு முன்னாடியே யாருமே என்னுடையவங்க கிடையாது கடவுளை தவிர. இல்ல அம்மாவுடைய ஆத்மா எப்பயும் இருக்குது. நானும் எப்பயும் தான் இருக்கிறேன். பொறக்கிறதுக்கு ஒரு ஒரு உடம்பு தேவைப்படுது. அது ஒரு கர்ம ம். கணக்கா இருக்கலாம். அது முடிஞ்ச உடனே அவங்க பறந்துருவாங்க. ஆனா கூடவே இருக்கிறவர் கடவுள் மட்டுமே. அடுத்த 2500 வருடம் சொர்க்கத்துல நீங்க அனுபவிக்க போற சுகத்தை ஃபுல்லா இப்ப சேமிக்கிறீங்க. எப்படி சேமிக்கிறது? ம். இறைவன தவிர எந்த நினைவும் இல்லாம இருக்கிறது. ஃபோன் சார்ஜ் போடுற மாரி ஆத்மாவுக்கு சார்ஜ் போடும். இறைவனோடு மட்டும் புத்திய தொடர்பு வச்சுக்கிட்டு இருங்கன்றார். அப்ப எல்னினோ வரட்டும், உலக அழிவே கூட கண்ணு முன்னாடி வரட்டும். இறைவன நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா, உடம்புன்றத மறந்துருவீங்க. அப்ப எல்லாத்துல இருந்தும் விலகி வெறும் ஒளியா பார்க்குற மாதிரி இருக்கும். அப்ப உங்களுக்கு பயமே இருக்காது. ம். ஒரு விளையாட்டா, ஒரு ஆக்ஷன் படம் பார்க்குற மாதிரி இருக்குன்றாரு. உலக அழிவே. அந்த நிலை நீங்க ம். அடையணும். அதுக்கான பயிற்சி தான் ராஜயோகம். ஆனா அதோடைய சாரம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஆத்மான்னு உணர்ந்து சிவ பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறம் நம்ம சொன்ன மாரி அந்த முரளியையும் டெய்லியும் கேட்கணும். மற்றபடி எல்னினோ வரட்டும், விலைவாசி அந்த மாரி நிலை வரட்டும், கொரோனா மாரி நோய் வரட்டும், எது வேணாலும் நடக்கட்டும். திடீர்னு நாளைக்கு போய் ஏடிஎம்ல விட்டீங்கன்னா, காசு வராதுன்றாங்க. சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஆல்ரெடி. ம். இத கடவுளுமே சொல்லியிருக்கிறாரு. ம். மிலிட்டரியில இருக்கிறவங்களே வேலைய விட்டு தூக்கிடுவாங்கன்றாரு. ஏன்னா, அதான் பட்டன் அமுத்துனாலே ம். போய் எதிரி அடிக்குது. அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு ஆல்ரெடி அந்த மாரி நடந்துச்சு. ஏஐ. இந்தியாவிலே அதுக்கு ம். போராட்டம் பண்ணாங்க. தற்காலிகமா எடுக்கிறேன்னோனே போராட்டம்லாம் பண்ணாங்க. ஆனா கடைசியில அது நடக்கும். ஏன்னா கடைசியில என்ன நடக்கும்னா, ம். முடியலன்னா வேற என்ன பண்ணுவாங்க அவங்க? வேலைய விட்டு தூக்க தானே செய்ய முடியும். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் பார்க்க தான் போறோம். ம். ஆனால், ம். இப்ப மட்டும் தான் கடவுள் கூடவே இருக்கிறார். இப்ப எதுக்கு பயப்படணுன்றார். இதுவரைக்கும் கடவுளே இல்ல. நாமளா கற்பனையில இருக்காருன்னு நெனச்சுட்டு இருந்தோம். கூடவே இருக்கிறாருன்னு. இல்ல. அது ஆ மனுஷங்க கட்டுன கோயில் எல்லாம் அந்த பஞ்சபூதங்களோட காஸ்மிக் எனர்ஜிய தான் சேர்த்து வச்சிருந்தாங்க கோயில் எல்லாம். அந்த கரெக்ட். பிரபஞ்சத்தோட எனர்ஜிய தான் இவ்வளவு நாள் வழிபட்டுட்டு இருந்தாங்க. கடவுள் எங்க ம். இருக்கிறாருன்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆத்மாவ கூட கண்டுபிடிச்சுட்டாங்க சித்தர்கள், முனிவர்கள்லாம். கரெக்ட். பரமாத்மா வந்து பரந்தாம இந்த எல்லா பிரபஞ்சங்களுக்கும் அப்பாற்பட்ட இடத்துல இருக்கிறாரு. இந்த சூரிய பரந்தாமத்துல. ஒளி, சந்திர ஒளி எல்லாத்துக்குமே அப்பாற்பட்ட இடம் தான் பரந்தாமம். பரலோகம்னு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. ம். அங்கதான் ஒளி ரூபமா ஜோதி ஒளிப்புள்ளியா இருக்கிறாரு. அப்படி ம். கரெக்ட்டா அவர நினைக்க நினைக்க தான் நம்மளோட பாவ கர்மாலாம் அழியும். இல்லாட்டி நம்ம கஷ்டப்பட்டு இந்த மாரி அ அழிவு நேரத்துல துடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாவங்கள்லாம் பிடிச்சிருக்கு. கரைஞ்சு, அப்புறம் அப்பான்னு அவர நினைச்சு தான் நம்ம மேல போவோம். கண்டிப்பா. அதுக்கெல்லாம் தேவையே இல்ல. நம்ம இப்பைலருந்தே நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, ஈஸியா நம்ம ஆத்மா ம். எப்பயும் நம்ம அப்பா வீட்டுக்கு போகதான் போறோம். எல்லாரும் முக்தி கரெக்ட். முக்தின்னு அததானே தேடுறாங்க. கண்டிப்பா. போனா போகும். போ போனாலே ரொம்ப சந்தோஷம்ன்ற நிலைமை வந்துரும். நம்ம கரெக்ட். இந்த உலகத்த விட்டு போனா போதும் நிலைமை வந்துரும் எல்லாருக்கும். அப்ப எங்க போறது? அப்ப கண்டிப்பா. பரந்தாமத்த நினைக்கணும். ஜோதி ம். ரூபமா ஒளி புள்ளியா நினைச்சா தான் நம்ம அங்க போக முடியும். ஏன்னா, இல்லாட்டி இப்ப இங்கேயே மாட்டி கரெக்ட். இப்ப நம்ம யாருக்காக வாழணும்னு நினைக்கிறோமோ, அவங்கலாம் அழிந்த பிறகு ஏன்னா யார் வேணாலும் எப்ப வேணாலும் அழியலாம். அப்ப அப்பதான் நம்ம யோசிப்போம். நம்ம எதுக்காக இவ்வளோ நேரம் வாழ்ந்தோம்? முன்னாடியே நம்ம போயிருந்தா தப்பிச்சிருக்கலாமேன்ட்டு. ஏன்னா உலகம் அவ்வளவு மோசமா இருக்கும். அவங்களும் தப்பிக்க மாட்டாங்க. அவங்களும் எங்கேயாவது பேயா சுத்தின்னு தான் இருப்பாங்க. அப்ப அதுக்கு தான் கடவுள் சொல்றார், அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி இருக்குது. நீங்க பாவத்த அழிச்சிட்டீங்கன்னா, முன்கூட்டியே உடலை விட்டு இங்க சூக்ஷ்ம உடல்ல வந்துடுவீங்கன்றார் நடுவுல. மேல போற வரைக்கும் அங்க இருப்போம். ம், அதான் சூக்ஷ்ம தேவதைகள். கிறிஸ்டியன்ஸ்லாம் ஏஞ்சல்ன்னுவாங்க, ம், முஸ்லிம்ஸ் மலக்குகள்ன்னுவாங்க. அங்க இருந்து உலகத்துக்கு நீங்க சக்தி கொடுக்கலாம். ஆனா, அந்த சக்தி கொடுக்கணும்னா, என்னுடையதுன்ற எண்ணம் உங்களுக்கு எதன் மீதும் வரக்கூடாது.
இந்த உடம்பு மேலயும் வரக்கூடாது. அந்த பயிற்சி இருக்கணும். ம். அப்படி இருந்தா ம். தப்பிக்கவும் முடியும்னு வாய்ப்பும் குடுக்குறாரு. இப்பவுமே. அப்படியே தப்பிக்காட்டினாலும் ம். கடைசியில உடல் உணர்வு முற்றிலும் இல்லாட்டினா உங்களுக்கு வலி இருக்காதுன்றார். இதுல அலட்சியமா இருக்கும்போது தான் துக்கப்பட்டு இறக்க வேண்டியதா போயிடும். அந்த துக்கத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு தான் இறைவன் வந்திருக்கிறார். இப்ப நம்ம சொல்றோம். இப்பவே கேட்டா சூப்பர். இல்லாட்டினா சாகும்போது சங்கரா சங்கரான்னு கத்துனா பிரயோஜனம் கிடையாது. அவங்க உங்களுடைய அதிர்ஷ்டம். சொல்ல வேண்டியது நம்மளுடைய வேலை. இல்லையா? விஷ்ணுனாலே சங்கு சக்கரம். ஸோ இந்த சக்கரத்துடைய ம். ஞானத்தை சங்கு வச்சு ஊதுறோம் நாம இப்ப. சக்கரம். இப்ப ஊதுறோம். கேக்குதா கேட்கலையான்றது ம். அவங்கவங்களுடைய அதிர்ஷ்டம். அவ்வளவுதான். ஆ எப்பயுமே அந்த சரி. காலத்துல சங்கு போர் ம். தொடங்குறதுக்கு முன்னாடி சங்கு ஊதுவாங்க. ம், ம். மகாபாரதம்னு ஆரம்பிக்கும்போது அந்த சங்கு ஊதுறதான காட்டுறாங்க. ஆமா. மகாபாரத யுத்தம் சூப்பரா ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கும். முன்னாடி சங்கு ஊதுவாங்க. கரெக்ட். அதுதான் இதெல்லாமே சங்கு ஊதுறதோட அடையாளம் தான். இப்போ ஒரு கண்டிப்பா. யுத்தம் வரப்போது, அழியப்போகுது சுனாமி அப்டின்னா சுனாமி ஆர மகாபாரதம் உருவாக்கும். சுனாமி ஆரம்பிச்சதுல இருந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு பாருங்க. இல்ல ஒரு 4 வருஷம் ம். கேப்ல ஏதாவது ஒரு பெரிய அழிவு வந்துகிட்டு தான் இருக்குது. இப்ப அதிகமா ம். வருது. இல்ல போன வருஷம்லாம் ஆமா. அப்படியே எவ்வளோ மழை பெஞ்சது. இல்லையா? ஒரு வருஷத்து மழை ம். ஒரே நாள்ல முதல்ல சென்னையில மட்டும் பெஞ்சது. அடுத்தது எல்லா இடத்துலயும் பெஞ்சது. ம். ஸோ இப்ப என்ன வேணாலும் ஆகும். ம். அத பத்தி கவலைப்படாதீங்கன்றாரு. இப்பவும் அந்த வெதர் பேட்டர்னே மாறி போச்சு. அதனால ம். இப்போ இந்த எல்னினோ வர்றதுனால இப்ப மழை காலத்துல திடீர்னு ஒரு நாள் அடிச்சு ஊத்துனாலும் ஊத்தும். கரெக்ட். மழையும் அதிகமாகும். அதீதமா மழை பெய்யுறது, இல்ல மழை பெய்யாம இருக்கிறது. எது அதான் வேணாலும் நடக்கலாம். மழை பெய்யிற இடத்துல ம். பெய்யாதாம். மழையே பெய்யாத இடத்துல ம். கொட்டி ம். தீர்க்குமாம். அந்த மாரி அப்படியே ரிவர்ஸா ம். ஆகுன்றாங்க. ஆ இன்னொன்னு ம். கடவுள் என்ன சொல்றாருன்னா, அந்த பக்தர்களுக்கும், பிரம்மகுமாரிகளுக்கும் வித்தியாசம். பக்தர்கள் ஐயோ கடவுளேன்னுவாங்க. கடவுள் சொல்றாரு, ஐயோன்ற வார்த்தையே உங்க வாயிலிருந்து வரக்கூடாதுன்றார். நீங்க பாட்டுக்கு ம். ஆனந்தமா இறைவன நெனச்சுட்டு இருங்க. அந்த நினைவுல சுத்தி நடக்கிற துக்கம் உங்களுக்கு அனுபவம் ஆகாது. அப்படி ஆனந்தத்தோட இருக்கிறவங்க தான் சொர்க்கத்துல உயர்ந்த பதவி அடையறாங்க. அப்ப சிவன் அந்த டான்ஸ் ஆடுறத காட்டுறது வந்து ஆனந்த தாண்டவம் அது ஆக்சுவலா. அது மனசுல ஆமா. மனம் நடராஜரோட மனம் ஆனந்தத்துல ம். ஆடுது. இல்லையா? அந்த அ உலகியல் விஷயம்லாம் காலுக்கு கீழ இருக்குது. அத பத்தி நான் நெனைக்கவே இல்லன்னு அர்த்தம். இல்லையா? அந்த ஆனந்தத்துல ம். ஆடும்பொழுது, அந்த கிருஷ்ணர் வந்து யமுனை நதிக்குள்ள ஒரு பாம்பு மேல டான்ஸ் ஆடுவாரு. காளிங்க நாகத்துக்கு மேல. காளிங்க நடனம். ஆமா. காளிங்க ஆ நர்த்தனம்பாங்க. காளிங்க பாம்பு கரெக்ட், மேல நின்னு டான்ஸ் ஆடுற மாரி. கரெக்ட். ம். அங்க புல்லாங்குழல் வச்சு ஆடுவார். அப்டின்னா என்ன அர்த்தம்னா, இறைவனுடைய ஞானத்த தான் புல்லாங்குழல்னு சொல்றது. ஞானத்தை சிந்தனை செய்ய செய்ய வர்ற ஆனந்தத்துல மனம் மூழ்கும் பொழுது, உங்க முன்னாடி வர்ற காமம்ன்ற நாகப்பாம்பு தலைய உடைச்சிடுவீங்க. கோபம்ன்ற தலைய உடைச்சிடுவீங்க. உங்களுக்குள்ள வர்றது தான். உடைச்சுக்கிட்டே இருப்பேன். அப்ப உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயம் தான் அங்க நதிக்குள்ள நடக்குது. வெளியில காணோம். நதிக்குள்ள ம். நடக்கிறதா காட்டிட்டாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற விஷத்த எரிக்கணும்னா, முழுக்க முழுக்க நான் நாராயணனாவே ஆயிட்டேன். சொர்க்கத்திலே இருக்கிறேன். அந்த போதையிலே இருக்க இருக்க, இங்க இருக்கிற எதன் மீதும் உங்க மனம் ஈர்க்கப்படாது. துக்கத்திலயும் சரி, சுகத்திலயும் சரி. ஸோ, இப்ப இந்த எல் நினோன்றது வந்து எல்லாருக்கும் துக்கமான விஷயம். ஆனா, நம்ம இந்த வீடியோ துக்கமான மாதிரியா போட்டிருக்கிறோம். சுகமான வீடியோ மாதிரி போட்டிருக்கிறோம். இல்லையா? இதுதான் உங்கள் துக்கம் ம். சுகமாக மாறும். இல்ல தயவு செய்து இப்பவே லேட்டு தான். பட் பரவால்ல. டூ லேட் ஆகல. அவசியம் பக்கத்துல இருக்கிற ம். பிரம்மகுமாரி சென்டருக்கு போங்க. அல்லது யூடியூப் வெப்சைட்ஸ்ல நம்ம சொன்ன மாரி முரளின்ட்டு இறைவனுடைய ஞானம் இருக்குது. இப்பத்துல இருந்தாவது கேட்க ஆரம்பிங்க. இறைவன செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரியாவது நினைக்க ஆரம்பிங்க. சப்போஸ் அத கேட்க முடியலன்னா கூட, இறைவன செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி உங்கள ஆத்மான்னு உணர்ந்து நினைச்சுக்கிட்டே இருங்க. கடைசி நேரத்துல அன்பு சகோதர, சகோதரிகளே இது மட்டும் தான் உங்கள இந்த துக்கம் நிரம்பிய உலகத்திலிருந்து காப்பாத்தி மேல அழைச்சுட்டு போகும். அந்த நேரம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஆனா இப்பவே நெனச்சா புத்திசாலித்தனம். கடைசி நேரம் நெனைக்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். ஓகே. ஓம் சாந்தி. தேங்க் யூ. தேங்க் யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. ம். Thanks for watching. Thank you.